வணக்கம் டிபிகே டாக்ஸ். பிக் பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டாக இருந்த கானா வினோத் அவர்களை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கானா வினோத் அவர்களோட சொந்த ஊர் ராயபுரம். இவர் செயின்ட் பீட்டர்ஸ் ஸ்கூலில் தான் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சிருக்காரு. கல்லூரி படிப்பை இவர் பிரசிடென்சி காலேஜில் படிச்சிருக்காரு. கானா வினோத் அவர்கள் சின்ன வயசுலேருந்தே கானாவை பார்த்து தான் வளர்ந்தார். அதனாலேயே ஸ்கூல் காலேஜில் எல்லாத்துலேயுமே கானாவை பாட ஆரம்பித்தார். அதன் மூலயமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரபலமான கானா வினோத் அவர்கள் நான் சிரித்தாள்ன்ற திரைப்படத்தில் ஹிப்ஹாப் தமிழாக இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. இதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு குச்சி ஒரு குல்ஃபி உட்பட 20க்கும் மேற்பட்ட திரைப்பாடல்களை இவர் பாடியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக தோனி அவர்கள் தயாரித்த எம்எஸ்ஜி திரைப்படத்தில் கிரில் சிக்கன்ற ஒரு பாடலை பாடினார். அதை பார்த்த எம்எஸ் தோனி, என்னோட மனைவிக்கு உங்களோட கிரில் சிக்கன் பாடல்னா அவ்வளோ பிடிக்கும்னு சொன்னார். இதை கானா வினோத் அவர்களே ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத மூமெண்ட் தோனி அவர்களே என்கிட்ட இதை சொன்னது தான் அப்படின்னு கானா வினோத் அவர்கள் சொல்லியிருக்காரு. கானா வினோத் அவர்கள் கடந்த 20 வருடங்களாக கானா இசையை பல மேடை கச்சேரிகளில் பாடியிருக்காரு. இவரே சொந்தமாக லிரிக்ஸ் எழுதி இசையமைச்சு பல பாடல்களையுமே எழுதியிருக்காரு. கானா வினோத் அவர்களுக்கு பாக்யான்றவங்களோட காதல் திருமணம் ஏற்பட்டுச்சு. இவங்களுக்கு ஒரு மகன் மகள் இருக்காங்க. பிரக்யா ஸ்ரேயாஸ் என்று 2 பேர் இருக்காங்க. இப்போது கானா வினோத் அவர்கள் இறுதி வரைக்கும் விளையாண்டு 18 லட்ச ரூபாய் பணத்தோட இப்போ வெளியே இருக்கார். இனி ஃப்யூச்சரில் பல பின்னணி இசைகள் பாடல்கள் கானா பாடல்கள்னு தொடர்ந்து ஒரு பிஸியான ஆர்டிஸ்ட்டாக வர டிபிகே டாக்ஸ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நீங்களும் மறக்காமல் இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.